வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடும் உணவுகளில் மிகவும் ஆரோக்கியமானது என்றால் அது மீன் தாங்க. புரதம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், விட்டமின்கள், இதய ஆரோக்கியம் இவை அனைத்திற்குமே மீன் மிகவும் நல்லது. ஆனா சில உணவுகளுடன் மீனை சேர்த்து சாப்பிட்டால் உடலில் விஷம் போல எதிர்வினை ஏற்படலாம் என்று பல ஆய்வுகளும் பாரம்பரிய மருத்துவ குறிப்புகளும் கூறுகின்றன. சிலருக்கு வயிற்றுப்போக்கு, சிலருக்கு தோல் அலர்ஜி, சிலருக்கு செரிமான பிரச்சனை, செரிமான கோளாறு மற்றும் சிலருக்கு உயிருக்கே ஆபத்தான நிலையும் கூட உருவாகலாம். இன்னைக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏனென்றால் 8வது உணவு பலரின் வீட்லையும் தினமும் மீனுடன் சேர்த்து சாப்பிட்டு இருக்கோம். ஸோ அப்படியானால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய உடல் நலத்திற்கு கண்டிப்பாக தேவையான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மீன் எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான உணவு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் மீன் பிடிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல ஐ லைக் ஃபிஷ் அப்படின்னு எழுதுங்க. எனக்கும் மீன் ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் ஃப்ரை பண்ண மீனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். மீனுங்கிறது உலகம் முழுவதுமே பிடித்தமான ஒரு உணவாக இருக்குது. முக்கியமாக மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் ஒரு சிறந்த உணவுகளில் ஒன்று மீன் தாங்க. ஏன்னா மீனில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, விட்டமின் டி இருக்குது, கால்சியம், செலினியம், அயோடின் போன்ற பல ஊட்டச்சத்துக்களை கொண்டது மீன். மீன் சாப்பிடுவதால் இதயம் பலமாகும், மூளையோடைய செயல்பாடு மேம்படும், கண் பார்வைகள் பாதுகாக்கப்படும், குழந்தைகளுடைய வளர்ச்சி மேம்படும், மூட்டு வலி குறையும். ஆனா தவறான ஃபுட் காம்பினேஷன் காரணமா இந்த நன்மைகள் எல்லாமே தீமையாக மாறக்கூடும். ஆனா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்னென்ன தவறான சேர்க்கை அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய தவறான சேர்க்கை என்னன்னா பால் பிளஸ் மீன் தாங்க. மீனுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாத ஒரு முதல் உணவு அப்படின்னா அது பால். பல பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல மீன் மற்றும் பால் சேர்க்கை தவிர்க்கப்படுகிறது. ஏன்னா மீன் ஒரு புரோட்டீன் ரிச் ஃபுட், பால் கூட புரோட்டீன் ரிச் ஃப்ரூட் தான். ஸோ ரெண்டுலையுமே புரோட்டீன் ரிச்சாக இருக்குது. இது ரெண்டும் டைஜஷன் ப்ராசஸ் வேறுபாடு. ஸோ ரெண்டுமே டைஜஷன் செய்கிறதுக்கு மிக கடினம். இதனால சிலருக்கு ஃப்ளோட்டிங், இன்டைஜஷன், கேஸ் ப்ராப்ளம், ஸ்கின் அலர்ஜி, இச்சிங்ஸ் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். சிலருக்கு வெள்ளை கலரில் ஏற்படக்கூடிய புள்ளிகள் போன்ற தோல் பிரச்சனைகளும் வரும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு உறுதியான மருத்துவ ஆதாரங்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஆனால் இது செரிமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் இருப்பதால் கவனமாக இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உடல்நிலையும் உடல் வாகும் வேறுபடும். ஸோ சிலருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும், சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. ஸோ முக்கியமாக ஃபிஷ் கறி சாப்பிட்ட உடனே மில்க் ஷேக் குடிக்கிறது, பால் குடிக்கிறது, ஃபிஷ் ஃப்ரை பண்ண கூட டீ சேர்த்து சாப்பிட்றது, சிலலாம் டீ காஃபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி டீ காஃபி கூட வறுத்த மீன்களை சேர்த்து சாப்பிட்றது. ஸோ இது எல்லாமே ஒரு தவறான சேர்க்கை. ஃபிஷ் மீல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இது எல்லாத்தையுமே தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன் சாப்பிட்ட பிறகு குறைந்தது 2 மணியில இருந்து 3 மணி நேரம் இடைவெளி விட்டு தான் பால் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். ஸோ இந்த மாதிரியான உணவுகளை சேர்க்கிறது மிகவும் தவறான ஒரு சேர்க்கை. அடுத்து 2வது பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா தயிர் மற்றும் மீன் தாங்க. பலரும் மீன் குழம்பு உடன் தயிர் சாதம் சாப்பிடுவார்கள். இல்லைன்னா தயிர் சாதம் கூட பொரித்த மீன்களை சைடிஷா வச்சு சாப்பிடுவாங்க. இது எல்லார் வீட்லையும் நார்மலா நடக்கக்கூடிய விஷயம். ஆனா இது சிலருக்கு பிரச்சனைகளை உருவாக்கலாம், சிலருக்கு பிரச்சனை ஏற்படுத்தாது. நம்ம முன்னாடி சொன்னது போல ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் வாகும் வேறுபடும். மீன் உடல்ல ஹீட் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய உணவாக கருதப்படுது. இது தயிர் கூலிங் ஃபுட். இது ரெண்டுமே சேரும்போது டைஜஷன் இம்பேலன்ஸ் ஆக்கப்படுது, அசிடிட்டி உண்டாக்கப்படுது, மியூக்கஸ் ஃபார்மேஷன் ஆக்கப்படுது, ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படுத்தலாம். ஸோ முக்கியமாக அலர்ஜி இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இந்த மாதிரியான உணவுகளை எடுக்கணும். சிலருக்கு ஸ்கின் ரேஷஸை உருவாக்கும், சிலருக்கு அரிப்பு, தோல் நோய்கள் எல்லாத்தையுமே உருவாக்கும், சிலருக்கு சளி காய்ச்சல் அந்த மாதிரி கூட சிம்டம்ஸை ஏற்படுத்தக்கூடும். அதனால தான் மீன் சாப்பிட்ட உடனே தயிர் சாதம் சாப்பிட்றதோ தயிர் சாப்பிட்றதோ கண்டிப்பாக முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு சேர்க்கை என்னன்னா
அதாவது அதிக எலுமிச்சை சாறு ப்ளஸ் மீன் தாங்க. எலுமிச்சை மீனுக்கு ஃபேவர் கொடுக்கும், ஆனால் அது உண்மை. ஆனால் மிக அதிகமாக லெமன் சேர்ப்பது சிலருக்கு அசிடிட்டி மற்றும் ஸ்டொமக் இரிட்டேஷனை ஏற்படுத்தலாம். ஸோ அதனால எலுமிச்சையை சேர்க்கும் பொழுது கவனமாக சேர்க்கணும். அதிக அளவுல சேர்க்காதீர்கள், சிறிதளவு மட்டுமே எடுத்துக்கிறங்கள். முக்கியமா சிலருக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுத்தும், அவங்களுக்கு முற்றிலுமே தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறவங்களுக்கு எலுமிச்சை பழத்தை சேர்க்கவே வேண்டாம். அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்க கொடுக்கும்போது, உணவு தயாரித்து கொடுக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். மீன் ஏற்கனவே புரோட்டீன்ஸ் ஹெவி ஃபுட், அதனுடன் சில ஆசிட் சேரும்போது சிலருக்கு சில விதமான ரியாக்ஷன்ஸ் உடல்ல ஏற்படும். ஸோ அதனால தான் நம்ம சொல்றோம். ஸோ ஆசிட் நிறைந்த பழங்களோ இல்லை இந்த லெமன் ஜூஸ், லெமன் பிழிஞ்சு செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப கவனமாக செய்யணும். சிலருக்கு ஜஸ்ட் பேர்னிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நெஞ்செரிச்சல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம், நெஞ்செரிச்சல், நாசியா, வாமிட்டிங் சென்சேஷன் இதெல்லாமே வரலாம். ஸோ அதனால் அளவாக லெமனை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஸோ சமைக்கும் போது சிறிதளவு மட்டும் பயன்படுத்துங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த பேஷண்ட்ஸ் யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா அப்போ அந்த லெமனை கட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அடுத்து நம்ம 4வதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா பழங்கள் மற்றும் மீன்கள் தாங்க. ஸோ மீன் சாப்பிட்ட உடனே ஃப்ரூட்ஸ் சாப்பிடும் பழக்கம் பலருக்குமே இருக்குது. ஸோ எல்லாருமே நம்ம செய்யக்கூடிய ஒரு பொதுவான தவறு என்னென்னா, நம்ம ஹெவியான ஒரு மீல்ஸ் நம்ம மதியானம் சாப்பிடும்போது அதுக்கு பின்னாடி நம்ம பழங்கள் சாப்பிடுவோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வேகமாக டைஜஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றோம். ஆனால் அது ஒரு தவறான சேர்க்கை. அது முக்கியமாக மீன் கூட ஃப்ரூட் எடுக்கக்கூடாது. அது என்னென்ன பழம்னா ஆரஞ்சு பழம், பைனாப்பிள், வாட்டர்மெலன், ஸ்வீட்ஸ் ஃப்ரூட்ஸ், இது எல்லாத்தையுமே சாப்பிடும்போது டைஜஷன் ரொம்பவே ஸ்லோவாகலாம். ஏன்னா ஃப்ரூட்ஸ் வேகமாகவே டைஜஷன் ஆகும், ஆனால் மீன் மெதுவாக தான் டைஜஷன் ஆகும். ரெண்டுமே சேரும்போது சிலருக்கு ஃபர்மெண்டேஷன் ஃபீலிங் ஏற்படும், கேஸ் ஃப்ளோட்டிங்ஸ் அண்ட் ஸ்டொமக் டிஸ்கம்ஃபோர்ட் இதெல்லாமே ஏற்படுத்தலாம். முக்கியமாக பைனாப்பிள் மற்றும் ஃபிஷ் காம்பினேஷன் சிலருக்கு அலர்ஜியை ட்ரிகர் ஆக்கும். ஸோ இதனால தான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட வேண்டும் என்றால் மீன் சாப்பிட்டதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரூட்டை சாப்பிடணும். இல்லைனா மீன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம். நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், இவங்க சொல்கிறாங்களே இது உண்மையெல்லாம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மதியானம் ஹெவி மீல்ஸ் சாப்பிட்டு வாட்டர்மெலன் தர்பூசணி பழம் சாப்பிட்டு தான் ஒரு குடும்பமே இதாயிருச்சு. ஸோ அது ஃபுட் காம்பினேஷன் ப்ராப்ளம் தான். ஸோ நீங்களும் அந்த மாதிரியான தவறுகளை இனிமேல் செய்யாதீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்போவுமே ஒரு 2 மணி நேரம் கேப் விட்டுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இது குழந்தைகளுக்கு வேகமாகவே ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். ஸோ அது மாதிரி வயதானவர்களுக்கு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். ஸோ குழந்தைகள், வயதானவர்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்து தான் உணவுகளை கொடுக்கணும். அடுத்து நம்ம 5வதாக பார்க்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் என்னென்னா தேன் மற்றும் மீன் தாங்க. பழைய சித்தா மற்றும் ஆயுர்வேதா குறிப்புகளில் மீன் ப்ளஸ் தேன் காம்பினேஷன் தவிர்க்கப்படுகிறது. ஏன்னா ரெண்டுலையுமே மெட்டபாலிக் நேச்சர் வேறுபாடு என்று கூறப்படுது. சிலருக்கு இது டைஜஷன் ப்ராப்ளம், ஹெவினஸ், வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் இதெல்லாமே ஏற்படுத்தலாம். இது மாடரேட் சயின்ஸ் இதை முழுமையாக உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை கவனமாக கையாளுறது ரொம்ப முக்கியம். முக்கியமாக ஹனி லெமன் ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே ஃபிஷ் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கிறது இதெல்லாமே தவிர்க்கணும். ஹெர்பல் ஹனி மிக்சர் இதுவும் தவிர்க்கணும். ஸோ இவற்றை எல்லாமே ஃபிஷ் மீன்ஸ் கூட சேர்த்து குடிக்கவே கூடாது. நம்ம சொன்னது போல் தனித்தனியாக மீன் சாப்பிட்டுட்டிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் மற்ற ஒரு கூல்ட்ரிங்க்ஸே குடிக்கணும். ஸோ கண்டிப்பாக இது ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து நம்ம 6வது பார்க்கக்கூடிய ஒரு தவறான உணவு சேர்க்கை என்னன்னா அதிகமான எண்ணெயில பொரித்த உணவுகள். ஏற்கனவே மீனை நல்ல எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அப்போ மீனை பொரித்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது கூடவே மறுபடியும் சிப்ஸு, ஃப்ரைடு சிக்கன்ஸ், பக்கோடா, ஆயில் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நம்ம பொரித்த உணவுகளாக சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு என்ன ஆகும், ஓவர்லோட் ஆயிரும். ஸோ ஏதாவது ஒரு எண்ணெயில் பொரிச்ச உணவை ஒரு நேரம் சாப்பிட்டோம்னா ஒன்றும் ஆகாது. நீங்கள் டெய்லி எண்ணெயில் பொரிச்சு சாப்பிடும்போது ஃபேட் ஓவர்லோடு ஏற்படலாம். இதனால் என்ன ஆகும், கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும், இன்டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படும், அசிடிட்டி உண்டாகும், லிவர்
ப்ராப்ளம் வரும். ஸோ வெயிட் அதிகமாகவே கெயின் ஆகும். அது உங்களுக்கு ஆரோக்கியம். ஸோ உடல் எடைங்கிறது ஆரோக்கியமான முறையில் வந்து உடல் எடை கூட்டுறதா நல்லது. ஸோ இது வந்து என்னென்னா ஒபாசிட்டின்னு சொல்லிடுவோம். அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடலில் வந்து கொழுப்புகள் தங்கி ஓவர் வெயிட் ஆயிரும். ஸோ வந்து ஒபிசிட்டி ஏற்படுத்தும். ஸோ உங்களதுனால ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதிகமாக எண்ணெயில் பொரித்த உணவுகளை சாப்பிட்றது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அடுத்து நம்ம 7ஆவதா பார்க்கக்கூடிய தவறான சேர்க்கை என்னன்னா குளிர்பானங்கள் மற்றும் மீன்கள். ஸோ மீன் உடன் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கிறது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஹெவியாக எந்த ஒரு மீல்ஸ் சாப்பிட்டாலும் உடனே என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் ஒரு பாட்டில் வச்சுக்கிருவாங்க. ஏதாவது ஒரு பிராண்டு, நம்ம வந்து பிராண்ட் நேம் சொல்ல வேணாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச அவளுக்கு ஒரு பிராண்டு பிடிக்கும், அதை வச்சுக்கிட்டு குடிச்சு ஒரு 2 மடங்கு குடிப்பாங்க, அப்புறம் மறுபடியும் சாப்பிடுவாங்க. ஸோ இது ரொம்பவே ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் இது செரிமானத்திற்கு நல்லதே இல்லை. ஆனால் எல்லோரும் நினைக்கிறாங்கன்னா அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடித்தா செரிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸில் என்ன இருக்குதுன்னா அதிகமான சர்க்கரை இருக்குது, கார்பனேஷன் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸ் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறனால உங்களுக்கு செரிமானத்தை வந்து பாதிக்கலாம். ஸோ மீனில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் டைஜஷனை ஸ்லோவாக்கும். இதனால வந்து என்ன ஆகும்னா ஃப்ளோட்டிங், ஸ்டொமக் பெயின், இன்டைஜஷன்ஸ் வந்து ஏற்படுத்தலாம். முக்கியமாக ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ் கூட ஃபிஷ் ஃப்ரை வந்து சாப்பிட்றது பலருக்கும் டிஸ்கம்ஃபர்ட்டை தரும். அதற்கு பதிலாக நம்ம வார்ம் வாட்டர், சிலருக்கு வந்து பட்டர் மில்க் வந்து சிலருக்கு எடுத்துக்கலாம், சிலருக்கு வந்து பொருந்தாது. ஸோ எல்லாருக்குமே வந்து செட் ஆகிறது வந்து வார்ம் வாட்டர் இல்லைன்னா ஹெர்பல் ட்ரிங்க்ஸ், இதை எடுத்துக்கிறலாம். அடுத்து நம்ம 8ஆவதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான விஷயம் என்னன்னா மீண்டும் மீண்டும் மீனை வந்து சூடுபடுத்தி சாப்பிட்றதாங்க. இந்த பட்டியலில் மிகவும் ஆபத்தானது இதுதாங்க. பலர் இரவில் மீதமான மீனை ஃப்ரிட்ஜில் வைத்து மறுநாள் மீண்டும் சூடாக்கி சாப்பிடுவாங்க. இது நிறைய பேர் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு பொதுவான தவறாகவே இருக்குது. சில நேரங்களில் 2 அல்லது 3 முறை கூட ரீஹீட் செய்வாங்க. இது மிகவும் ஆபத்தானது. ஏன்னா மீன் மிகவும் விரைவாகவே பாக்டீரியா வளரக்கூடிய ஒரு உணவு. சரியாக அது சேமிக்கலைன்னா ஃபுட் பாய்சனிங், வாமிட்டிங், டயரியா, ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தலாம். முக்கியமாக சீ ஃபுட் மிகவுமே ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஃபுட்டு கேட்டகரியில் தான் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஒரு டைம் சமைச்சிட்டோம்னா ஒரு டைம் ஹீட் பண்ணால் போதும். அடுத்து நம்ம பழசை வந்து யூஸ் பண்ணவே கூடாது. நிறைய முடிந்த அளவுக்கு மீன்களை ஃப்ரெஷ்ஷாக மட்டுமே சாப்பிடுங்க. அப்படி நீங்கள் சமைச்சு நீங்கள் மறுநாள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா சமைச்ச ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் பயன்படுத்துங்க. ஆனால் நிறைய டைம் வந்து ஹீட் பண்ணாதீங்க, ரீஹீட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஸோ ரீஹீட் பண்ணுறது ஒரு வந்து தவறான ஒரு செயல். இது மிகவும் முக்கியமான ஒரு கருத்தாக எடுத்துக்கிறேங்க. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ அட போமா, அந்த காலத்துலேருந்து மீன் குழம்புனாலே 3 நாள் 4 நாள் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டா தான் அது டேஸ்ட் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இது எல்லாருக்குமே வந்து சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் சூட் ஆகாது. சிலருக்கு வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது, சிலருடைய உடல் வாகுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஃபுட் பாய்சன் ஆக பல சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிற கருத்து தவறானது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அடுத்து இந்த மாதிரியான சேர்க்கைகளை எடுக்கும் பொழுது யாரெல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதாவது கர்ப்பிணி பெண்கள், சிறிய குழந்தைகள், வயதானவர்கள், அலர்ஜி ஹிஸ்ட்ரி உள்ளவங்க, எனக்கு எதை சாப்பிட்டாலும் அலர்ஜி ஆகும் அப்படிங்கிறவங்க, அடுத்து ஆஸ்துமா பேஷண்ட்ஸ், அல்சர் பேஷண்ட், லிவர் டிசீஸ் இருக்கிறவங்க, இந்த வகையான நபர்கள் தவறான ஃபுட் காம்பினேஷன் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். ஸோ அதனால் நம்ம பார்த்த இவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, கவனமாக இந்த உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மீன் சாப்பிட்றதுக்கான சரியான முறைகளை பார்த்துடலாம். இப்போ முக்கியமான கேள்வி, அப்படியானால் மீனை எப்படி சாப்பிட வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்காக தான் இந்த ஒரு செக்ஷன். ஸோ ஃப்ரெஷ் மீனை மட்டும் வாங்குங்க, அதிகமாக எண்ணெயில் பொரிக்க வேண்டாம். மீனுடன் வெஜிடபிள்ஸ் சேர்த்து சாப்பிடுங்க. ஓவராகவும் நிறையாவும் சாப்பிடாதீங்க. ஸோ ஓவர் ஈட்டிங்கை வந்து தவிர்க்கணும். ஃபிஷ் மீல்ஸ் பிறகு உடனே ஸ்வீட்ஸோ இல்லை மில்க் ஐட்டமோ சாப்பிட்றத கண்டிப்பாக தவிருங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் ஃபிஷ்ஷை மட்டும் சாப்பிடுங்க. போதுமான அளவு தண்ணீர் குடிங்க. இரவு நேரத்தில் ஹெவியான ஃபிஷ் மீல்ஸை வந்து குறைச்சிக்கிறங்க. மக்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா, பலரும் நினைப்பது மீன் நல்லது என்று
எதனுடையாவது சாப்பிட்டால் பிரச்சனை ஆகாது அப்படின்னு நினைக்கிறது தான் மிக தவறான ஒரு கருத்து. ஹெல்த்தி ஃபுட்ஸ் கூட தவறான காம்பினேஷனை எடுத்துக்கொண்டால் உடலில் பிரச்சனை தரலாம். அதனால தான் உணவு சேர்க்கைங்கிறது மிகவும் முக்கியமானது. இதற்கு ஒரு சிறிய சம்பவம் இருக்குது. சென்னையில் வசித்து வந்த ஒரு நபர் இரவில் மீன், அதாவது ஃப்ரை பண்ண மீனை சாப்பிட்ட பிறகு மில்க் ஷேக் குடித்தாராம். அதற்கு பிறகு அவருக்கு வயிற்று வலி, வாமிட்டிங், சிவியராக இன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்துருச்சான். ஸோ உடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. இது எல்லாருக்கும் நடக்கும் என்று அர்த்தம் இல்லைங்க. ஆனால் சென்சிட்டிவ் டைஜஷன் உள்ளவங்களுக்கு இது ஆபத்தாக இருக்கலாம். அதனால தான் கவனம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நண்பர்களே, மீன் மிகவும் ஆரோக்கியமான உணவு தாங்க. ஆனால் சரியான முறையில் சாப்பிட்டால் மட்டுமே அதனுடைய முழுமையான நன்மைகளும் கிடைக்கும். இந்த வீடியோவில் பார்த்த இந்த 8 உணவுகளை மீனுடன் சேர்த்து சாப்பிடாமல் இருப்பது அல்லது இடைவெளி விட்டு சாப்பிடுவது உங்களுடைய உடல் நலத்திற்கு நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யாராவது மீனுடன் எந்த காம்பினேஷன் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் பகிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.